வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என்ன நடக்குது? என்ன நடக்குது? நேத்து தம்பு வச்சோம். இது ம், ஆர்சிபியோட சீசன்னு. ம். இன்னைக்கு வந்து ஆர்சிபி வந்து தோத்துட்டாங்க. கீழ வந்து எப்படியும் வந்து கமெண்ட் நீங்க தான்டா காரணம். ஜிங்க்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கே. சொல்லுங்க மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஆர்சிபி ஒரு மாரி கொண்டு வந்தாங்க க்ளோஸா. டெத் ஓவர்ஸ்ல விட்டுட்டாங்க. எப்படி இருந்துச்சு நேத்து உங்களுக்கு மாரியே ஓவரால்? தானே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மேட்ச். ம். ஒரு டீம் வந்து 230 தான். அந்த 210க்கும் 230க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். 230 வந்துருச்சு. ஸோ ஸ்டார்ட் பயங்கரமா இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸோட பிரில்லியன்ஸ். அவர் வந்து ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்து பிரேக்கப் போட்டாரு. டிம் டேவிட் ஃபிட்டா இல்ல ஸ்ரீராம். ஸோ இந்த 3 விஷயங்களே சம் அப் பண்ணுது ஆர்சிபி. ஐ திங்க் இப்போ டிம் டேவிடோட ஃபிட்னஸ் க்ரூஷியல் கோயிங் இன்டு தி பிளே ஆஃப்ஸ். அவர் ஹாம்ஸ்ட்ரிங்லாம் யூசுவலா மசில் இன்ஜுரி வந்து டைம் எடுக்கும். ஸோ என்னதுன்னு தெரியல. ஏன்னா அவரை பிளே ஆஃப் வரும்போது அவர் ரிஸ்க் பண்ணி இறக்கி விடுறது கரெக்டா இருக்காது. ஸோ அதுவே ஒரு சிக்னலா எடுத்துக்கலாமா நம்ம? இனிமே எப்படி ம். அவைலபிளா இருக்க மாட்டேன். ஸோ கடைசி மேட்ச் ஆடிரு. அது ஒரு சிக்னலா எடுத்துக்கலாமா அவர் அனுப்புனத? தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப குரூசியலா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்ல இருந்தே வந்துடலாம். எஸ்ஆர்ஹெச்சோட அந்த அப்ரோச் இந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகல. 1, 2 மேட்ச் ஆகிங்க தான் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அவங்க எப்படி பேட்டிங் ஆடணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி பேட்டிங் ஆடி இருந்தாங்க. இன்னொரு விஷயம், அவங்க கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, எந்த டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. கடைசி வந்தாச்சு. ஸோ அதனால வந்து ஃபுல் ஃப்ரீடத்தோட ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மேட்ச், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து இந்த சீசன் ஃபுல்லா இருந்திருந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னா இந்த டீம் வேற ஒரு டீமா இருந்திருக்கும். பட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அவங்க பண்ணது? ஐ மீன் ரொம்ப கண்ணா பின்னான்னு அடிக்க பார்க்கல. அது ஒரு மெத்தட் இருந்துச்சு. அண்ட் ஆர்சிபி போலிங்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுங்க. அவங்க வந்து நடுவுல சரியா போடல. எல்லா பேட்டர்ஸும் அடிக்க பார்த்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி அது கிளிக் ஆகுற அன்னைக்கு செம்மையா இருக்கு பார்க்க 230. கிளிக் ஆகாத அன்னைக்கு தானே நம்ம அவங்க கஷ்டப்படுறத பார்க்குறோம். ம். சோ இப்ப கடைசியில கிளிக் ஆயிருச்சு. இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான் அடிச்சிருக்காரு பெருசா. அதுக்கு நடுவுல ஒரே ஒரு தடவை 30 தாண்டி இருக்காரு. சோ நடுவுல டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். இன்ஃபேக்ட் ஒரு தடவை அவுட்டே ஆகாமலாம் நடந்தாரு. ம். சோ மும்பை கடைசியில இப்ப ஆமா கடைசியில அடுத்த வருஷத்துக்கான ஒரு யார் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு துண்ட போட்டாரு. அந்த ஆர்சிபியோட பவுலிங் நம்ம சொன்ன மாதிரி அந்த 200 அப்படிங்கிறது இப்போ ஒரு நார்மல் ஸ்கோர் ஆயிருச்சு. ஒரு ஒரு டீமை 200க்குள்ள நிப்பாட்டிறாங்க அப்படின்னா ஓகே, ஒரு டீசென்டான பவுலிங் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்க முடியுது. பட் 230 அப்படின்னு போறப்போ ஏதோ ஒரு தப்பா நடந்திருக்கு. சரியா அந்த பிளான்ஸ் வந்து இன்ஃபேக்ட் சரியா எக்ஸிக்யூட் பண்ணப்படலை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஆமா 230ன்றது ரொம்ப கஷ்டங்க ஸ்ரீராம் சேஸ் பண்றது. என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா 18 வருஷம் ஐபிஎல்ல ஆர்சிபி 200க்கு மேல 2 தடவை தான் சேஸ் பண்ணிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. சோ ஆர்சிபிக்கு எதிராக நீங்க 200 அடிச்சீங்கன்னா என்னதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சேசர் அங்க இருந்தாலும் 200க்கு மேல அதுவும் 230ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான இலக்கா போச்சு. சால்ட் சூப்பரா விளையாடாரு. சால்ட்டோட விக்கெட் தான் டர்னிங் பாயிண்ட். பேட் கமின்ஸ் அந்த ஸ்டேஜ்ல அவரா வந்து விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷ் தூபே ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஒரு நல்ல பிக். விராட் கோலியோட முக்கியமான விக்கெட் எடுத்தாரு. சோ அங்க இருந்து போச்சு. அதுக்கப்புறம் இஷான் மலிக் லாஸ்ட் ஒரு 2, 3 கேம்ஸா ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. ஐ திங்க் 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அவர் வந்து பாதி மேட்ச் விளையாடவே இல்ல. 3rd ஹையஸ்ட் ம். விக்கெட் டேக்கர் அந்த டீமுக்கு அவர்தான். சோ அவர் ஒரு நல்ல பிக்கா தெரிகிறாரு கோயிங் இன்டு தி நெக்ஸ்ட் சீசன்லாம். சன்ரைசர்ஸ் பவுலிங் பத்தி பின்னாடி பேசலாம். பட் வந்து ஆர்சிபியோட பவுலிங் பத்தி பேசணும். இன்னைக்கு எக்கானமி பாத்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு இருக்கு எல்லா பவுலர்ஸுக்கும். ரொமாரியை சப்போர்ட் பண்ணி தான் 2 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்து டீசெண்டா 7 ரன் எக்கானமி. மற்ற எல்லாருமே அடிதான் வாங்கியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா புவனேஸ்வர்லாம் 10.8 இருக்கு. லுங்கிங்கிடி 12.8 இருக்குது. அந்த பிளே ஆஃப்ஸ்குள்ள போகும்போது யூஸ்வலாவே அந்த ஆர்சிபிக்கு நம்ம வந்து ரொம்ப பலவீனமா பேசுறது பவுலிங்கை தான் பேசுவோம். பேட்டர்ஸ் வந்து எவ்வளவு அடிச்சாலும் வந்து பவுலர்ஸ் விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சீசனோட எண்ட்ல வந்து அந்த பவுலர்ஸ் கொஞ்சம் பின்வாங்குறது, கொஞ்சம் அப்படி அடி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நெகட்டிவா பார்ப்பாங்களோ? இந்த மேட்ச பெருசா இப்ப எதுவும் பார்க்க மாட்டாங்க ஸ்ரீராம். ஒண்ணு வந்து அவங்களோட ரெகுலர் கேப்டன் அவைலபிளா இல்ல. சோ ஜிதேஷ் சர்மா ஒரு புது பிளேயர். அவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல ஒரே ஒரு மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு பஞ்சாபுக்காக. அதுவும் சன்ரைசர்ஸ்க்கு எதிராக தான் வந்துச்சு. சோ இந்த மேட்ச வந்து பெருசா ஜஸ்ட் ஓகே நடந்துச்சா மறந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. சோ ரொம்ப ரீடிங் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் நற்செய்தி வந்துருச்சு. ஹேசல்வுட் வராரு பிளே ஆஃப்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சூப்பர். ம். கைசல்வுட் வராரு கன்ஃபார்ம். ஆமா அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இப்ப முக்கியமான விஷயம் இதுல என்னதுன்னா டாப் 2ல முடிக்க முடியுமா? ஏன்னா நான் நேத்தே உங்ககிட்ட நம்பர் சொன்னேன். 2016ல இருந்து இப்ப வர டாப் 2ல முடிக்கிற டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் என்னதுன்னா, இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஆர்சிபி வந்து ஐ திங்க் 10 தடவை குவாலிஃபை ஆயிருக்காங்க பிளே ஆஃப்க்கு. நெக்ஸ்ட் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் 10 தடவை கூட ஆர்சிபி ஒரு தடவை கூட டாப் 2ல முடிச்சது இல்ல. மேபி நம்ம வந்து அந்த அவங்க கப்பு ஜெயிக்கலன்னு பேசுறப்போ இது ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல முடிக்கல அப்படிங்கிறது. ஏன்னா பிளே ஆஃப்ஸோட வெளியே வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருந்திருக்கும். ஸோ ஆமா ஃபர்ஸ்ட் 2 ஸ்ரீராம். பிளேஸ். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு மேட்ச் இருக்கு.
ம். சோ இதே கிரவுண்ட்ல விளையாடுறாங்க அகைன்ஸ்ட் லக்னோ. இந்த மேட்ச் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டா இருந்துச்சு. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு அவே கிரவுண்டா இருக்க போகுது இதே கிரவுண்ட். ம். சோ அதுல லக்னோவா ஜெயிச்சிடுறாங்கன்னு நீங்க வைங்களேன் ஒரு பேச்சுக்கு. சோ அவங்க 19க்கு வருவாங்க. வேற குஜராத் வந்து சிஎஸ்கே விளையாடுறாங்க, அவங்க 20க்கு போயிருவாங்க. ம். சோ அவங்க டாப் 2ல போறதுன்னா பஞ்சாப் வந்து 2ல 20க்கு போயிருவாங்கன்னு முடிவே பண்ணிட்டீங்க. ஜெயிச்சாங்கண்ணா நான் சொல்றேன். ம். ஜெயிச்சாங்கன்னா 20க்கு போயிரும். சரி சிஎஸ்கேவோட ஜெயிச்சாங்கண்ணா. சரி ஓகே. ஜெயிச்சாங்கன்னா 20க்கு போயிருவாங்க ஸ்ரீராம். ம். சோ 20 இவங்களால தொட முடியாது. அடுத்த தொட முடிகிற இலக்கு 19. ம். அதுக்கு வந்து இவங்க ஜெயிக்கணும் எல்எஸ்ஜிய. சோ ம். அவங்க 19க்கு போய் பஞ்சாபுக்கு 2 மேட்ச் இருக்கு. 2யும் தோக்கணும். ஏன்னா நெட் ரன் ரேட் பெட்டரா இருக்கு. இல்ல ம். கொஞ்சம் மோசமா தோக்கணும். இவங்க ஒரு மேட்ச் நல்லா ஜெயிக்கணும். ம். அப்படி வச்சாதான் இவங்களால இப்ப டாப் 2ல பினிஷ் பண்ண முடியும். வேற பஞ்சாபும் தோத்து ஆர்சிபியும் தோத்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் இருக்குல்ல. மும்பை இந்தியன்ஸ் டாப் 2ல போயிருவாங்க 18ல. அண்ட் வந்து இப்போ ஒரு பஞ்சாபுக்கும் எம்ஐக்கும் ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு இப்போ. ஆர்சிபி இந்த மேட்ச் தோத்ததுனால அந்த டாப் 2க்குள்ள நுழையிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து சரி ஆர்சிபி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நீங்க பதில் சொல்லுங்க. ம். நேத்துக்கு எல்எஸ்ஜி வந்து எதிரே பார்க்காத நேரத்துல குஜராத்தை கவுத்தாங்க. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபியை கவுத்தாங்க. 2 டீமோட ஓனர்ஸும் எல்லா மேட்சும் இருப்பாங்க. இந்த 2 மேட்ச் மட்டும் அவங்க ஓனர்ஸ் இல்ல. இது ஒரு ஃபேக்டரா? இருக்கலாம். என்ன என்ன இருக்கலாம். மேபி ஃப்ரீயா ஆடி இருக்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இந்த டீச்சர் இல்லைன்னா நீங்க தான் இந்த மாதிரி ஆவுனா ஓனர்னு கேள்வி என்கிட்ட கேட்பீங்களே. அதனால உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்டேன். இருக்கலாங்க. இருண்டு போதுங்க. ஆபீஸ்ல மேனேஜர் இல்லைன்னா ஜாலியா தானே இருக்கும். அந்த மாதிரி அது மேபி ரிசர்வ் பண்ண 2 சிக்ஸர் அடிச்சது கூட எப்பாடா ஒருத்தர் வரலப்பா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆடுவோம் அப்படின்னு இந்த மேட்ச் வரலாம். கம்மிங் பேக் டு ஆர்சிபி மேட்ச். ஆர்சிபியோட சேசிங் 15வது ஓவர் வரைக்குமே ஆன் ட்ராக்ல தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நான் ஸ்கோர் கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து பவர் பிளேல 71 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆர்சிபி 72 ரன் அடிச்சிருந்தாங்க. மிடில் ஓவர்ஸ்ல அவங்க வந்து 97 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 95 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அப்படி ஈக்குவலா அப்படி சேமா தான் வந்துட்டு இருந்தாங்க. டெத் ஓவர்ல தான் மாறுது. கடைசி 5 ஓவர்ல 7 விக்கெட் விட்டுறாங்க. 22 ரன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. குறிப்பா இசான் மலிங்கா அவரோட ஓவர்ஸ் வந்து பெரிய ஃபேக்டரா இருக்குது. ரன் அவுட் நடக்குது. 2 குரூசியல் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. சோ இதெல்லாம் வந்து பெரிய ஃபேக்டரா இருந்துச்சு. அந்த 5 ஓவர் பத்தி மட்டும் பேசுவோமே. எங்க தவறு விட்டாங்க? ஆமா, ஏன்னா இங்க வந்து இவங்க பேட்டிங் ஆடுறப்போ சன்ரைசர்ஸ் பேட்டிங் ஆடுறப்போ அந்த ஸ்டைல் அனிகேத் வர்மா ஒரு சூப்பர் கேமியோ ஆடிட்டு போனாரு. பேட் கமின்ஸ் அவர் பங்குக்கு ஒரு 6. இஷான் கிஷன் அந்த ஸ்டேஜ்லயே ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்லாக் ஓவர்ஸ்ல ரன்ஸ் வந்துருச்சு. இங்க சால்ட் ஒரு செட்டில் பேட்டர் விட்டாங்க. நினைச்சு பாருங்களேன், ஒரு 5வது ஓவர் 6வது ஓவர் வந்த இஷான் கிஷன் கடைசி வரைக்கும் பேட்டிங் பண்றாரு. வேற இங்க வந்து ஒரு சால்ட்டோட விக்கெட் தான் டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் பத்திதார் ஜிதேஷ் ஒரு ஸ்பார்க் காமிச்சாங்க. பட் இவ்வளவு ரன்ஸ் அடிக்கணும்னா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பட்டிருக்கணும். அவர் சிஎஸ்கேவோட எப்படி அடிச்சாரோ அந்த மாதிரி அடிச்சிருக்கணும். டிம் டேவிட் ஃபிட்டா இல்ல. சோ இது 2 தான் ரொம்ப பேக் ஃபயர் ஆச்சு. வேற இஷான் மலிங்கா ரிவர்ஸ் பண்றாருங்க. ரொம்ப நல்லா ரிவர்ஸ் பண்றாரு. சோ ஐ திங்க் கோயிங் ஆன் நம்ம வந்து ஒரு பெரிய டேலண்ட்டை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் ஐபிஎல்ல. அட்லீஸ்ட் அந்த ப்ராமிஸ் காமிக்கிறாரு இப்போதைக்கு. சோ அவரோட ரன் அவுட் குரூஷியல். ரொமாரியோ ஷெப்பர்ட 0க்கு எடுத்தாச்சுன்னா அங்கேயே நான் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். மேபி ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேஸ வந்து இது பாசிபிள் தான் அப்படின்னு காமிச்சது வந்து விராட் கோலி தான் இல்லையா? வழக்கத்தை விட இன்னைக்கு பவர் பிளேல சொல்றேன். பவர் பிளேல வந்து சால்ட் கூட ஒரு எண்ணில் நிக்க வச்சுட்டு இவர் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்தாரு. 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல வழக்கத்தோட ஒரு வேகம் இருந்துச்சு. சோ வந்து எல்லாமே அதே மாதிரி ஒரு கன்வென்ஷனல் ஷாட்ஸ் தான். அவரோட ரிஸ்டோருக்கு வந்து அவ்வளவு பயங்கரமா இருக்குது. ஃபீல்ட அவ்வளவு அழகா வந்து கிளியர் பண்ணாரு. அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற ஃபீல்டர்ஸ தலைக்கு மேல அழகா கிளியர் பண்ணாரு. சோ அவரோட கேமை பத்தி சொல்லுங்க. அவர் ஆஃப் செஞ்சுரி அடிச்சா சேஸ்ல வந்து தோத்ததே இல்லை போல. பட் இன்னைக்கு வந்து அந்த ஆஃப் செஞ்சுரி சின்னதா மிஸ் ஆகிருச்சு. கேமும் போயிருச்சு. எக்ஸாக்ட்லி. 43 ரன்ல அவுட் ஆனாரு. சூப்பரா விளையாடினாரு. இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல விராட் கோலி தான் அடிச்சாரு. சால்ட் வந்து 8 பால்ல 3 ரன் என்னமோ இருந்தாரு. அவருக்கு சுத்தமா படல. ஒரு தடவை கேட்ச் பிடிச்சாங்க. ஆனா நோ பால் வந்துச்சு. ஃப்ரீ ஹிட்லயே அவுட் ஆனாரு. பட் அப்கோர்ஸ் அது கணக்குல கிடையாது. வேற விராட் கோலி அன்ஸ்டாப்பபிளா தெரிஞ்சாரு. அங்கதான் ஹர்ஷ் தூபே நான் பாராட்டுவேங்க. 2வது மேட்ச் தான் விளையாடுறாரு. பெரிய விக்கெட். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விக்கெட். சோ அங்க ஒரு பிரேக் போட்டது. ஒரு இன்ஃபார்ம் பேட்டர் அவுட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்லையா? ரஜத் பத்திதார் கிட்டே இருந்து ரன்ஸ் வரல ஸ்ரீராம். மேபி ரஜத் பத்திதார் வந்து ஸ்பின்ன வந்து ரொம்ப பயங்கரமா ஆடுறாரு. பட் வந்து அதே நேரத்துல பேசர்ஸ் கைண்ட்ஸா அந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியல அவரால். அங்கதானே பேட் கமின்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வராரு கேப்டன்சில. பேட் கமின்ஸ் சால்ட்டோட விக்கெட் எடுத்தாரு. ரஜத் பத்திதார் வந்த உடனே இஷான் மலிங்காவுக்கு கொடுக்குறாரு, ஹர்ஷல் பட்டேலுக்கு கொடுக்குறாரு, உனத்கத்துக்கு கொடுக்குறாரு, அவரே போடுறாரு.
வேற இங்க என்ன பண்ணாங்கன்னா, அனிகேத் வந்து சூப்பரா அடிப்பார் ஸ்பின்னு தெரிஞ்சு சுயாஷ் சர்மாவுக்கு ஒரு ஓவர், குணால் பாண்டியாவுக்கு ஒரு ஓவர் குடுத்து மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஷெப்பர்ட் எடுத்துட்டு வந்தாங்க. சோ அதுதானே கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. டப்புன்னு அந்த ஒருத்தன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரதுக்கு பதிலா நல்ல கேப்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓவரே எடுத்துட்டு வருவாங்க. சோ அது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு இங்க. ஆர்சிபி சின்ன சின்ன தவறுகள் அங்கங்க நடந்துச்சு. ஸோ அது பெரிய ஃபேக்டரா மாறிடுச்சு. என்னன்னா, இவரு ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு மேட்ச் தான் கேப்டன்னால கொஞ்சம் மெச்சூர்டா பேசின மாரி இருந்துச்சு. இந்த தோல்வியுமே எங்களுக்கு தேவைதான் பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி. எங்களுக்கு நெறைய வந்து ஐயோ! அது தவறுகள் நான் வந்து தெரியல தெரியும். ஸ்ரீ. ஆனா எல்லா டீமும் மொமெண்டம் எடுத்துட்டு போணும்னு நெனைப்பாங்கல்ல. சோ ஒரு தோல்வி வந்து நல்ல தோல்வின்னா, ஆஃப் கோர்ஸ் ஒரு வேக்கப் கால் தான். அவர் அந்த சென்ஸ்ல தான் சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் மொமெண்டமோட போணும்னு தான் நெனைப்பாங்க. ம். யாருமே மேட்ச் தோக்கணும் விளையாட மாட்டாங்க. தோத்தாது சரி ஓகே அப்படின்ற மாரி தான் அவர் வந்து சொன்னாரு. பட் ம். அஃப்கோர்ஸ் பாடங்கள் இருக்கு ஸ்ரீராம். ம். என்னன்னா 230லாம் குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் வந்து அடிக்கிறது ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டம். சோ பவுலிங்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி ஆகணும். ஆர்சிபி ஏன்னா இப்ப வந்து அவங்க டாப் 2ல குவாலிஃபை ஆகலைன்னா நாக் அவுட் மேட்ச் விளையாட போறாங்க. எலிமினேட்டர் போன ஆட சீசன் போறீங்க. ஃபுல் மொமெண்டமோட 6ல 6 ஜெயிச்சு சிஎஸ்கேவ தோக்கடிச்சு குவாலிஃபை ஆனாங்க. பட் அந்த மேட்ச்ல போச்சு அவங்களுக்கு. அது சோ எப்படின்னா, ராஜஸ்தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து சொதப்பியிருப்பாங்க. 5, 6 மேட்ச் வந்து தொடர்ந்து தோத்து பிளே ஆஃப்ஸ் வருவாங்க எலிமினேட்டருக்கு. இவங்க வந்து தொடர்ச்சியா ஒரு 6, 7 மேட்ச் ஜெயிச்சு எலிமினேட்டருக்குள்ள வருவாங்க. கரெக்ட்டா வந்து அங்க தோத்துருவாங்க ராஜஸ்தான் கூட. அந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஒரு ஒரு அன்லக்கியா நடக்கிற மாரி இருக்கும்ல. இது ஆமா. நடந்திருக்க கூடாது இந்த டீமுக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாரி நடக்கும்ல. அத ம். தவிர்க்கணும்னாலே ஆர்சிபி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி போகணும் அப்படின்னா, இன்னைக்கு நடக்கிற மேட்சும் முக்கியம் இல்லையா? ஆமா. டெல்லி வெர்சஸ் பஞ்சாப். பஞ்சாப். ஸோ அந்த மேட்ச பத்தி சொல்லுங்க. பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட் பிளேஸ்ல உட்காருவாங்க. ஸோ சொல்லுங்க என்ன நடக்க போகுது? டெல்லி ஏதாச்சும் அப்படியும் சர்ப்ரைஸ் கம்ஃபர்டபிள் கிடையாது ஸ்ரீராம். பஞ்சாப் ஜெயிச்சாலும் 2 ஜெயிச்சா தான் அவங்களுக்கும் கன்ஃபர்ம். சோ இப்ப ம், பஞ்சாப் வந்து ஒண்ணே 1 தான் ஜெயிக்கிறாங்க. சொன்னால 19க்கு வருவாங்க. வேறஸ் ஆர்சிபியும் 19க்கு வரலாம். ம், 20ல இவங்க போகலாம். ம், ம், சோ பஞ்சாப் வந்து ஜெயிக்கிறது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன் பட் கேரண்டி பண்ணாது டாப் 2. ம், சோ அந்த விதத்துல பஞ்சாப் வந்து இப்ப ஜெய்ப்பூர்ல விளையாடுறாங்க. போன மேட்ச் ம், ஜெய்ப்பூர்ல வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். சோ நல்ல ம், டீம். எல்லாம் மெயின் பஞ்சாப தோக்கடிக்கிறதுன்னா அவங்களோட ஓப்பனர்ஸோட விக்கெட் எடுக்கணும். எப்பனா அவங்க ம். ஓப்பனர்ஸ் 45க்கு மேல யாராவது ஒருத்தர் அடிச்சிருக்காங்களோ, யாராவது ஒருத்தர் 45க்கு மேல அடிச்சிருக்காங்களோ அந்த எல்லா மேட்சும் வின்னு. இப்போ ஆர்சிபி இவங்கலாம் தோக்கறத பாத்தீங்கன்னா நான் வந்து டிசியை கவுண்ட் அவுட் பண்ண மாட்டேன். பிரஷரே கிடையாது. அக்சர் பட்டேல் திரும்ப வந்துருவாருன்னு வைங்களேன். சோ 230 பார்த்துட்டோம். ம். இன்னொரு ஒரு 200 பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பஞ்சாபுக்கு அப்படின்றது என்னோட அனுமானம். பாருங்க பஞ்சாப் தான் பெட்டர் குவாலிட்டி சைடு இந்த சீசன் ஃபார்ம் சைடு. பட் 2 மேட்சா பார்க்கும்போது எனக்கு டிசி ஆச்சரியப்படுத்தினாலும் நம்ம வந்து இதாக கூடாது. என்னடா நடந்துச்சுன்னு பார்க்க கூடாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. பட் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்குது. ஐபிஎல் தாண்டி இங்கிலாந்து சீரிஸ்க்கான டீம் அனௌன்ஸ்மென்ட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ம். செய்திகள்லாம் வருது. ஸோ ஆமா. நாளைக்கு அறிவிக்கிறாங்க. கேப்டன் எதிர்பார்க்கிறது கில் தான். ஸோ கில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாரியும் செய்திகள் வருது. அதே மாரி சாய் சுதர்சன் கண்டிப்பா இருப்பார் அப்படிங்கிற மாரியும் தெரியுது. உங்களோட கணிப்புகள் என்ன? உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன டீம பத்தி? பாருங்க கில் தான்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே நம்ம ஷோல சொல்லியிருக்கேன். பும்ரா ம், தான் பெஸ்ட் சாய்ஸ். பும்ராவுக்கு ம், குடுங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் இருந்துச்சு. பேட் கமின்ஸ்க்கும் தான் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் இருந்துச்சுங்க ஒரு சில வருஷம் முன்னாடி. அப்படியே ம். கேப்டன்சி பண்ணி வேர்ல்டு கப் ஜெயிச்சாரு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாரு. சோ உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் யாரோ அவங்களுக்கு தான் போகணும். ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். 5 மேட்ச்ல 3 மேட்ச் தான் பும்ரா அவைலபிள் தான் 3 மேட்ச் கேப்டன்சி பண்ணட்டும். மீதி 2 மேட்ச் வேற யாரையாவது ஸ்டாப் கேப்பா வச்சு பண்ணிக்கோங்க. பும்ராவுக்கு ஏன் அந்த இன்ஜுரி திரும்ப வந்துச்சு? ஏன்னா ஆஸ்திரேலியால மத்த யாருமே விக்கெட் எடுக்கல. பும்ரா பும்ரா பும்ரான்னு அவர் பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வேற இங்கிலாந்துல பால் ஸ்விங் ஆகும். சோ பும்ரா வந்து ஆஸ்திரேலியா போட்ட அளவுக்கு நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவரே கேப்டனா இருந்தாருன்னா அவரோட பாடி அவருக்கு தெரியும் எவ்வளவு புஷ் பண்ண முடியும்னு. அண்ட் ஒன் சோ மோர் திங் பும்ரா தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸா இருப்பாரு. அவரை சுத்தி டீம் அமைக்கலாம். பட் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஸ்ரீராம். இதுக்கு நெறைய செய்திகள் வருது. சமி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாரி எல்லாம் செய்திகள் வருது. ம். பட் பார்க்கலாம். டீம் அனௌன்ஸ்மென்ட் வரட்டும். நம்ம நாளைக்கு எபிசோட்ல அத பத்தியும் 1, 2 வார்த்தைகள் போற போக்குல அப்படி பேசிட்டு, ஷூர் ஸ்ரீராம். என்ன மாரி டீம் இருக்குன்னு பேசிட்டு போலாம். தேங்க் யூ சோ மச் ஷூர். ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ ஸ்ரீராம். தேங்க் யூ.